துறவரம் அப்படின்னா இல்லறத்திலேருந்து துறவு போன்றது துறவரம். இல்லறத்திலே இருந்துக்குன்னு துறவரத்தை கடைப்பிடிக்கிறது ஒரு அறம். கணவன் மனைவி பிள்ளைங்க எல்லாரும் இருப்பாங்க. அதில் இருந்து தெய்வத்தை ஓயாமல் வழிபடுறது இல்லற துறவரம். இல்லறத்தை விட்டு அகண்டு தனித்து இருந்து துறவரம் பூண்டு இறைவனை வழிபடுறது ஒரு துறவர வழிபாடு. இப்படி ரெண்டு விதமாக இருக்குது. இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. இப்போ நம்ம ஆசிரமத்தில் நிறைய பேர் உபதேசம் வாங்கினாங்க. ஆனால் கணவனுக்கு இந்த தெய்வ பாதையில் போகணும், தெய்வத்தை நம்ம அடையணும் அப்படின்ற முயற்சியோடு நம்மக்கிட்ட உபதேசங்கள் வாங்குறாங்க. ஆனால் இவன் வாங்கின்னு வீட்டுக்கு போன உடனே மனைவி விடுறதில்ல. இந்த பாடத்தையே பண்ண முடியாத அவ தொந்தரவு கொடுத்து அவனை இதிலேருந்து விலக்கி இல்லறத்தில் வச்சுக்கிறான். அப்போது இந்த ஞான பாதைன்றது அவங்ககிட்ட இல்லாமல் போயிடும். அவனுக்கு பற்று இருந்தாலும் அவளுடைய மனைவியினுடைய உபதரத்தால் அவன் அந்த தெய்வீக பாதையில் போகவே முடியாமல் போயிடுது. அப்போது இல்லறத்திலிருந்து துறவரம் கொள்ளணும். எப்படி துறவரம் கொள்ளணும்? இப்போ ஒரு கணவன் மனைவி கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு 2 குழந்தை ஆகி போச்சு. 2 குழந்தை ஒரு பருவத்துக்கு வந்துடுச்சு. அப்போ கணவன் மனைவி பேசிக்கணும், இனிமேல் உன் உறவு என் உறவு இருக்கக்கூடாது. நம்ம குழந்தைங்க உருவாகி போச்சு, நம்ம துறவி மாதிரி வாழணும். ஆனால் இல்லறத்திலே இருக்கணும். இல்லறத்திலே இருந்து துறவி மாதிரி, துறவின்னா பற்றற்று இருக்கணும். அப்போ எதையுமே எந்த 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 என் பிள்ளை, என் சொத்து, என் வீடு, என் பணம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஆனால் நம்ம செயல் மட்டும் இருக்கணும், எது மேலேயும் பற்று இருக்கக்கூடாது. சரி, அப்படி கணவன் மனைவி ஒத்து வாழ்ந்தா இல்லறத்துல துறவரம் வாழலாம். ஆனா மனைவி துறவரத்துல இருக்கணும்னு நினைச்சு இல்லறத்தில் இருக்கிறோம், கணவன் ஒத்துக்கலன்னா அவ இல்லறத்துல போக முடியாது. அதே நேரத்தில் கணவன் துறவரத்தில் போனோம் இல்லறத்தில் இருந்துக்கினேன் அப்படின்னு மனைவி ஒத்துக்கலனாலும் போக முடியாது. அதனால தான் நான் சொல்லியிருப்பேன், ஞானத்தை அடையணும்னா முதல்ல அவன் உடல் ஒத்துழைக்கணும். உடல் உபாதைகள் நோயாளி இதில் போக முடியாது. ஏன்னா மனம் நோய் மேலே தான் போகுமே தவிர ஞானத்து மேலே போகாது. அதனால அவன் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். சரி, அடுத்தது அவன் குடும்பமாக ஒத்துழைக்கணும். அவனுக்கு ரெண்டாவது அவன் தொழில் ஒத்துழைக்கணும். இதையெல்லாம் ஒத்துழைச்சாதான் இதில் சாதிக்க முடியும். இதில் எது குறைப்பட்டாலும் அவனால் சாதிக்க முடியாது. சரி சரி. அதனால இல்லறத்தில் இருந்து கணவன் மனைவி ஒத்து போகிற குடும்பங்கள் எத்தனையோ இருக்குது. சரி, அந்த மாதிரி குடும்பங்கள் சாதிக்கும். ஆனால் கணவன் இல்லை அந்த ஞான பாதையில் போனோன்னு கணவன் மனைவி ஒத்துக்கலனா இவனால் போக முடியாது. அதே நேரத்தில் மனைவி போனோன்னு கணவன் ஒத்துக்கலனாலும் அவளால் போக முடியாது. அதனால தான் ஒரு வீடியோவில் ஒரு வாட்டி கேள்வி கேட்டிருந்தாங்க, நான் இல்லறத்தில் இருந்துக்குன்னே துறவரம் மேற்கொள்ளணும் பெண்கள், அது முடியுமா முடியாதா? நான் சொன்ன முடியாது. இல்லறத்திலிருந்து பெண்களால் சாதிக்கவே முடியாது. கணவன் ஒத்துழைக்காம நீ எந்த காரியமும் அங்கே சாதிக்க முடியாது. அதனால இரு மனசு ஒத்துழைச்சால் மட்டும்தான் அது சாதிக்க முடியும். ஒரு மனசு முடிவு பண்ணி சாதிக்கவே முடியாது. இப்போ பெய்யன்னா பெய்யாது. ஏன்னா ஒரு விஷயம் சொல்கிறேன். அவ்வை ஒரு ஊருக்கு போகுது. அந்த ஊர் தாத்தார வெடிச்சு போய்க்குது மழை இல்லாமல். ஜனங்கள்லாம் வறுமையில் வாடுது. ஆனால் ஒருத்த மட்டும் வசதியாக இருக்கிறான். சரி, அந்த ஒருத்த முடிஞ்சவனு கொடுக்குறான், முடியாது இன்னும் இல்லைன்னுறான். இதுக்கு என்ன காரணம்டா அப்படின்னு யோசிக்குது அவ்வை. மழை இல்லாதால் தானே இந்த வறுமை அப்படின்ட்டு அவ்வை சொல்லுது, இந்த ஊர்ல எல்லாரும் கெட்டமையா இருந்துட்டு போட்டோம், ஆனா ஒரே ஒரு நல்லவன் இல்லையா அந்த ஊர்ல, அந்த ஒரு நல்லவனுக்காக நீ பெய்ஞ்சது. இப்போ இந்த மதவாதிங்கன்னு சொல்றாங்கல்ல, பல மதவாதிங்க மழை இல்லைன்ட்டு பீச்சில் ஒரு 2000 பேர் ஒரு மதத்துக்கார் பூஜை பண்றாங்க, மழை வரல. இன்னொரு மதத்துக்காரன் போறான், நீ பண்ண வர நான் பண்ணாதான் வரணும், அவன் போய் பண்றான், வரல.
இது மாதிரி பல அமைப்புகள் பூஜை பண்ணு வரல. காரணம் என்ன? மழைக்காக பண்ணல, இவன் விளம்பரத்துக்காக பண்ணிக்கிறான். அவங்கெல்லாம் அதுக்காக பண்ணல. நலாயினி தன்னுடைய கணவனை கூடையில வச்சு தூக்கிக்கின்னு போது அந்த கூடை ஒரு இரவானத்துல பட்டு போகுது. அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற பெண்ணு சொல்லுது, யாரோ ஒருத்தர் இரவானத்தை பிச்சை போட்டு போடுறான், பொது வடிவத்துக்குள்ள அவர் தாலி அறந்துடணும் அப்படின்றான். ஓ, வீட்டுக்குள்ள இருந்து சொல்லிட்டா. சரி சரி சரி. நலாயினி சொல்றா, பொழுது வெடிஞ்சாதானே என் தாலி ஆறும், பொழுது வெடியக்கூடாதுன்னு சாபம் வைக்கிறான். சூரியனே வரல. இப்படி இருந்த பெண்கள் அது. இப்ப இருக்கிற பெண்களை வந்து பெய்யன்னா பெய்யாது. திருக்குறள் மாதிரி வாழ முடியாது. திருக்குறள்ல சொல்லிக்கிற மாதிரி பெண்ணும் வாழ முடியாது, ஆணும் வாழ முடியாது. ஆனா நீதி அது. சரி. திருக்குறள்ன்றது சாதாரண விஷயம் இல்ல. ஆமா, அது ஒரு உலக எந்த மதமும் சொல்லாத விஷயத்தெல்லாம் திருக்குறள்ல சொல்லிக்குது. ஆனா திருக்குறள் மாதிரி வாழ முடியாது. வாழ முடியாத போது பெய்யன்னா பெய்யாது. ஒத்து வராத போது உன் எண்ணத்துக்கு மாறான கணவன் அமைஞ்சா ஒண்ணு நீ கணவனை விட்டு விலகணும், இல்ல தெய்வீகத்தை விட்டு விலகணும். சரி. தெய்வீகத்தை விட்டு விலகினா உன் கணவன் விருப்பப்படி நீ வாழலாம், இல்ல உன் விருப்பப்படி வாழனா கணவனை இழந்து வெளியே வரணும். தெய்வம் மட்டும்தான் போனோம், கணவன் முக்கியம் இல்ல. கணவன் இன்னைக்கு வந்தான், கணவன் நீ பிறக்கும் போது வரல, பாதியில வந்தான், பாதியில போறான். தெய்வம் அப்படி இல்லை, எப்பவும் நிலையானது. அதனால அதை விட்டுற, கணவனை விட்டுற, தெய்வத்தை பிடிக்கிறன்னு போலாமே தவிர அங்கேயே இருந்து நீ சாதிக்கவே முடியாது. இடையூறுகள் தான் ஏற்படும். இருந்தா கணவனை கூட வாழலாம், இல்ல கணவனை இருந்தா தெய்வத்தை கூட வாழலாம். உனக்கு எது முடியுமோ அதை செய்வோம். இது நீ சொல்லி நான் சொல்லி செய்யற விஷயம் இல்ல. சரி. ஏன்னா நான் சொல்லிடுவேன், கணவனை விட்டு விலகிடுவேன், அங்க போய் கஷ்டமாயிடும். நான் கணவன் கூட மல்லு கட்டின்னு வாழ்ந்துருப்பேன். இந்த ஆள் சொன்னான், இந்த ஆள் பேச்ச கேட்டு நான் வெளியே வந்தேன், இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்படுறேன். இது மாதிரி அவங்க முடிவு எடுக்கணுமே தவிர இது மத்தவங்க சொல்லி செய்யற விஷயம் இல்ல. இது இல்ல. 5 நிமிஷம் நீ செய்தனாலும் மனம் நின்று செய்யணும், அதனுடைய பலன் உனக்கு உண்டு. சரி. ஆனா மனம் நிக்காம நீ எதை செய்தினாலும் அது பலன் கிடையாது. அது மாதிரி நீ தெய்வீகத்துல இருக்கணும்னுட்டு ஊர் ஆசையெல்லாம் உன் மனசுல சேர்த்துக்கின உட்காந்து நான் தெய்வத்தை பண்ணேன்னா ஒருபோதும் பண்ண முடியாது. நான் தான் சொல்லிக்கிறேன், தெய்வத்தை அடையணும்னா நீ இந்த உலக விஷயத்தை இழக்கணும். இழந்தால் மட்டும்தான் அது கிடைக்கும். சரி. நீ உலக பொருளெல்லாம் உனக்கு ஓணும், உலக பேரெல்லாம் உனக்கு ஓணும், உலக புகழெல்லாம் உனக்கு ஓணும். தெய்வத்தை வழிபட்டால் ஒப்புக்கு வழிபடலாம், உண்மைக்கு வழிபட முடியாது. பட்டினத்தார் துறவி அப்படின்னு சொல்றாங்க, ஆனா பட்டினத்தார் துறவி கிடையாது. துறவின்றவன் இந்த உலகத்துல ஒருத்தரும் கிடையாது. துறவி ஆனான்னா உயிரோட இருக்க முடியாது அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். ஏன்னா துறவி நீ எதை துறக்கிற, உனக்கு எது பிடிக்கலையோ அதை துறக்கிற, ஆனா எல்லாத்தையும் துறக்கல. இப்ப பட்டினத்தார் ஒரு துறவி. அவர் ஏன் அவங்க அம்மா கோசம் அந்த ஊரையே சுத்தி சுத்தி வரணும்? அவங்க அம்மா செத்த பிறகுதான் உஜ்ஜினிக்கு போனாரு. அவங்க அம்மா சாவர வரைக்கும் அந்த ஊரையே 1000 திட்டு வாங்கினா 1000 சாப்பாட்டு கஷ்டப்பட்டு அந்த ஊரையே சுத்தினாரு. அவர் எப்படி துறவி ஆக முடியும்? அம்மாவனுடைய ஆசையை வச்சுக்கணும். கடவுளை தேடுறவனுக்கு உலக வாக்குன்னா நிச்சயம், கடவுள் வாக்கு தான் பெருசு, உன் வாக்கு பெருசு கிடையாது. உனக்கு பற்று இருந்தது, அதனால நீ சுத்திந்த, பற்று போயிடுச்சு உனக்கு, நீ கிளம்பிட்ட. அப்போ துறவின்றவ இந்த உலகத்துல யாருமே கிடையாது. எல்லாரும் சும்மா சொல்லுவான், ஊட்ட விட்டு ஊடு பிடிக்கல, ஊட்ட விட்டு நான் வெளியே வந்துட்டேன்னா துறவி. ஆனா எனக்கு தெய்வப்பட்டு இருக்குது, நான் எப்படி துறவி ஆக முடியும்? துறவின்னு ஒருத்த உலகத்துல கிடையாதுப்பா. துறவின்னு போனதான், அதுதான் எல்லாத்தையும் திறந்துச்சு, தான் உயிரை கூட திறந்துச்சு. அதுதான் துறவி. போன மட்டும்தான் துறவி. உயிர் உடல்ல ஓடுறவ எவனுமே துறவி கிடையாது. எதையோ ஒண்ணு புடிச்சுனப்பான். இப்போ நான் வீடு குழந்தை குட்டி எனக்கு ஓணும். ஆமா, நான் சும்மா நான் ஒரு குடும்பஸ்த மாதிரி நடந்துக்கிறேன். சரி. நீ துறவி. ஆனா இந்த ஊடு வேணா, ஊடு ஓணும் உனக்கு. ஆமா. ஆனா என்னல இருந்து நீ மாறுபட்டுதாங்கிற, அப்ப நீ துறவியா? இல்ல. துறவின்னு ஒருத்தன் கிடையாது உலகத்துல. துறவினா போனும். நிர்வாணமா இருந்ததால மனசுக்கு அதுக்கும் தொடர்பு உண்டு. பற்று இல்லாத இருந்த மனம் அது. நிர்வாணமா இருக்கும் போது பற்று இல்லை, எது மேல துணி போட்டுக்கணும், அதை பாட்டுக்கணும், அவன் பாக்குறான் இவன் பாக்குறான்ற பற்று இல்லை. அதனால அவன் நிர்வாணமா இருந்தான். ஆனா நமக்கு பற்று இருக்குது,
அயன் பண்ணி போட்டுக்கணும், புது சட்டை போட்டுக்கணும், முடியை வெட்டிக்கணும், மீசெல்லாம் முறுக்கிக்கணும், இதெல்லாம் நமக்கு பற்றுகள். அதனால நம்மளால நிர்வாணமா இருக்க முடியல. ஏன்னா நம்ம சராசரி மனுஷன். சரி சரி. நமக்கு இந்த ஆசையெல்லாம் இருக்கதான் செய்யும். சரி சரி. மகானுக்கு வந்து அது கிடையாது. அதனால் அவன் நிர்வாணமா இருந்தான். இது வரைக்கும் ஒருத்தனை வெண்ணவனே கிடையாது. ஊழ்வினையை வெல்லணும்னு சொன்னால் உலக விஷயத்தை அவன் மறக்கணும். அவனால் மட்டும்தான் அதை வெல்ல முடியும். ஆனால் விதியை வென்னிட முடியாது. உன்னுடைய வினையை வெல்லலாம். இப்போது ஒரு மனிதன், நீங்கள் இருக்கிறீங்க, சிறிய வயசில் உங்களுக்கு எதுவும் நன்மை தீமைகள் தெரியாதால பல பாவங்கள் பண்ணிட்டீங்க நீங்கள். ஆனால் அந்த பாவத்தினுடைய விளைவுகளை இன்றைக்கி அனுபவிச்சுன்னு இருக்கிறீங்க. நீங்கள் யோசிக்கிறீங்க, இதெல்லாம் ஏன் நமக்கு வந்தது, இந்த துன்பங்கள் எதுக்கு வரணும் அப்படின்னு யோசிக்கும்போது இளமையில் செய்த பாவங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது. அப்போ ஞாபகத்துக்கு வரும்போது இதுக்கு பரிகாரம் என்ன, ஏதாவது வழி இருக்குதா இதை தீர்க்கறதுக்கு அப்படின்னீங்கன்னா, எவ்வளவுக்கு எவ்வளோ துன்பங்களை இந்த உலகத்துக்கு கொடுத்தீங்களோ அவளுக்கு அவ்வளோ தர்மத்தை இந்த உலகத்துக்கு பண்ணும்போது உன்னுடைய பாவங்கள் கழிஞ்சு போயிடும். ஆனால் நான் சம்பாதிக்கிறேன், நான் பண்ணுறேன் அப்படின்னா உன் சம்பாதனை நீயே சாப்பிட போகிறதில்ல. நீ சம்பாதிச்சு வச்சு எவனோ வந்து சம்பந்தமே இல்லாதவன் சாப்பிட போகிறான். அப்புறம் உன் பாவம் எப்படி போகும்? பாவத்தினுடைய விளைவுக்கு ஏற்ற மாதிரி தான் உன் பிறப்பு. இப்போ இந்த செய்த பாவங்கள் உனக்கு தெரிஞ்சு போச்சு. இவ்வளோ துன்பங்கள் பண்ணியிருக்கிறோம் நம்ம. இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணால் இதிலேருந்து வெளியே வரலாம்? தர்மத்தை பண்ணால் வெளியே வரலாம். எந்த உலகத்தில் நீங்கள் பல பேருக்கு பாவங்களை பண்ணீங்களோ அதே உலகத்தில் பல பேருக்கு நன்மைகளை செய்யும்போது அந்த பாவம் உங்களை விட்டு விலகிடும். உங்களை விட்டு விலகும்போது நீங்கள் சுத்த பிறவியாக நிற்பீங்க. அப்போ அடுத்த பிறவியில் அருமையான பிறப்பு கிடைக்கும். இதை அறிஞ்சோம்னா நம்ம தவறுகள் செய்யாமல் நம்மளை திருத்திப்போம். இதை அறியறதே இல்லை. உடலில் பலங்குது, பாக்கெட்டில் பணங்குது, சுற்று பத்தம் எல்லா சொந்தங்களுக்குது. என்னை யாரும் ஒன்றும் பண்ணக்கூடாது. பல தவறுகளை பல பேர் மனம் வருந்துற மாதிரி துன்பப்படுறோம். இந்த பல பேர் மனம் வருந்தி சொல்கிறது தான் சாபம் இல்லையா? அதுதான் சாபம். அந்த சாபத்தை தீர்க்கணும்னா பல பேர் வாயில் ஐயோ அந்த புண்ணியவான்ற வார்த்தையை நீங்கள் வர வச்சுக்கணும். உங்களுடைய செயல்கள் மாறணும். மாறும்போது அப்போ அந்த சாபம் உங்களை விட்டு நீங்கிடும். இல்லைன்னா அந்த சாபம் உங்களை விட்டு நீங்காது. நீங்களே அனுபவிக்க வேண்டியதாக வரும். இதுதான் இங்கே விதிக்கும் மதிக்கும் வேலையே கிடையாது. எப்போவுமே விதியை உலகத்தில் ஒருத்தனும் வெண்ணவனே கிடையாது, யாருமே கிடையாது. சும்மா வாய்ப்பேச்சுக்கு சொல்லலாம் விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு. விதியை மதியால் வெண்ணான்னா அவனுக்கு மரணமே இல்லைன்னு அர்த்தம். யார் வெண்ணவன் உண்டு? கடவுள் இருக்குதுன்னு ஒன்றும் செத்தான், கடவுள் இல்லைன்னு ஒன்றும் செத்தான். அதனால் விதியை வெண்ணக்கூடிய ஆற்றல் இந்த உலகத்தில் கடவுளை தவிர வேற எவனுக்கும் கிடையாது. மகானுக்கு கூட கிடையாது. ஊழ்வினை என்ன முன் செய்த வினைகள். இப்போ முன் செய்த வினையால் இப்போ துன்பப்படுற தெரியுது. நல்லா உனக்கு நல்லா சம்பாதிக்கிற, நல்ல மனைவி, நல்ல மக்கள் இருக்கிறோம், ஆனால் துன்பப்படுற, சம்பந்தமே இல்லாத துன்பப்படுற. இதுக்கு காரணம் என்னன்னு சிந்திக்கணும். சிந்திச்சின்னா ஊழ்வினை, முன் செய்த வினை இங்கே மூழுதே. இதை தான் பட்டினத்தார் சொல்கிறார், உஜினியில் சொல்கிறார். என் செயலாவது யாதொன்றும் இல்லை, உன் செயல் என்றே உணரப் பெற்றேன். உன் உடல் எடுத்து பின் செய்த வினை யாதொன்றும் இல்லை, முன் செய்த வினையே இங்கு மூண்டதுவேன்றார். அப்போது இந்த ஊன் உடல் எடுத்து நான் ஒரு பாவத்தையும் பண்ணலப்பா, ஆனால் இவ்வளோ பெரிய துன்பம் எனக்கு ஏன் வந்ததுன்னா முன்பிரிவில் செய்த வினை இங்கே மூழுது எனக்கு அப்படின்றாரு. அவ்வளோ பெரிய மகானுக்கே மூழுதே, சராசரி மனுஷன் கடவுளையே நினைக்காதவன் நமக்கு மூலாதா? அதனால் எந்த வினை இந்த உலகத்தில் நம்ம செய்தோமோ அதே உலகத்துக்கு நீ நன்மையை செய்யும்போது அந்த ஊழ்வினை உன்னை விட்டு விலகிடும். அப்போது நன்மைகளை செய்யணும். நான் ஏன் செய்யணும்னா துன்பத்தையும் நீ தான் அனுபவிக்கணும். இது யாராலையும் ஒரு சாமியார்கிட்ட போனால் இவர் சரி பண்ணிடுவார். எந்த சாமியாராலையும் எவனும் சரி பண்ண முடியாது. இது ஏமாளித்தனம். இது அவர்கிட்ட போனால் சரியாயிடும், இவர்கிட்ட பேசினா சரியாயிடும். இதெல்லாம் தன்னை அறியாமல் பேசுகிற விஷயம். உன்னுடைய வினையை நீ தான் அழிக்கணும். நீ அழிக்கிறதுக்கு சாமியாரால் வழி சொல்ல முடியுமே தவிர எந்த சாமியாராலையும் உன்னுடைய வினை அழிக்க முடியாது. அப்படி அழிக்கிறதா அந்த உலகத்தில் துன்பம்ன்றதே யாருக்குமே இருக்காது. எல்லா சாமியாரும் சேர்ந்து உலகத்தில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் துன்பத்தை போக்கிடுவாங்க.
அதனால் அதெல்லாம் நடக்காத காரியம், அதெல்லாம் ஒரு கற்பனை. நிஜ வாழ்க்கையில் சிந்திச்சு பார். இந்த துன்பம் வந்துடுச்சு எனக்கு, ஏன் வந்தது? முன்னாடி ஏதோ வினை செய்துக்கிறேன். அப்போ இதை எப்படி தீர்க்கிறது? நன்மையை செய்து தீர்த்துடு. அப்போ தான் அந்த வினை உன்னை விட்டு விலகுமே தவிர இல்லைன்னா விலகாது. இப்போ ஒரு கோயிலுக்கு போய் உதவி பண்ணுறீங்க. உதவி பண்ணும்போது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த கோயிலுக்கு நான் உதவி பண்ணியிருக்கிறேன்னுட்டு. ஆனால் அந்த சாமிக்கு தெரியாது, ஏன்னா அது சாமியில் சிலை. அப்போ அந்த சாமிக்கு தெரியாது. இப்போது இந்த ஆசிரமத்தில் உதவி பண்ணும்போது உனக்கும் தெரியும், வாங்கின எனக்கும் தெரியும். அப்போது நீ கொடுத்த உடனே நான் என்ன நினைக்கிறேன், ஐயோ இந்த புண்ணியமா இவ்வளோ உதவி பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னேன்னு தெரியுமா? அந்த புண்ணியமே உன்னை வந்து சேரும். அதனால் இந்த மாதிரி உதவிகள் செய்யும்போது பாவங்கள் கண்டிப்பாக அழிஞ்சிடும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லிக்கிறேன், எந்த பாவமும் உனக்கு நிற்காது இந்த மாதிரி உதவிகளை செய்யும்போது. ஏன்னா மனிதன் வந்து மரணம்ன்றது இயற்கையான விஷயம். பணம் இப்போ நீ கொடுக்குற எனக்கு, நான் பணத்தை வாங்குகிறேன் நான். ஆனால் கொடுத்து நீயும் இருக்க போகிறதில்ல, வாங்கின நானும் இருக்க போகிறதில்ல. ஆனால் நீ கொடுத்த பணம் இந்த உலகத்தில் நிற்க போகுது. உன் உழைப்பை பலாயிரம் பேர் பயன்படுத்த போகிறான், பலாயிரம் பேர் அதில் நடக்க போகிறான், பலாயிரம் பேர் உபதேசங்கள் வாங்க போகிறான். அப்புறம் எங்கே உனக்கு பாவம்? அழிஞ்சே போயிடும் அந்த பாவம். ஏன்னா செய்கிற செயல் இறைவனுக்காக செய்துங்கிற நீ. அதை யார் மூலியமாக செய்கிற? ஒரு குரு மூலியமாக செய்கிற. அப்படி செய்யும்போது அந்த குருவனுடைய மனமாகப்பட்டது உன்னை தாக்கும். அப்போ உன்னுடைய பாவங்கள் அழிக்கப்படும், கண்டிப்பாக அழிக்கப்படும். ஒரு குழந்தை பிறந்த உடனே அண்ணா கயிறு கட்ட மாட்டாங்க, எந்த குழந்தைக்கும் கட்ட மாட்டாங்க. இந்த வெள்ளை எருக்கன் செடி இருக்குது இல்லை, அந்த வெள்ளை எருக்கனுடைய செடியினுடைய நாரை எடுத்து சுருட்டி அதை தான் முதல்ல குழந்தைக்கு கட்டுவாங்க. யாருமே அண்ணா கயிறு கட்ட மாட்டாங்க குழந்தைக்கு. அந்த வெள்ளை எருக்கனுடைய இதை நாரை கட்டும்போது அந்த இடுப்பில் புண்ணாகாது. ரெண்டாவது அந்த இடுப்பு சுருங்கி இருக்கும். அது காலப்போக்கில் அது முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் கயரில் கட்டுவாங்க, இல்லை சில பேர் வெள்ளியில் கட்டுவாங்க. இது எல்லாம் எதுக்குன்னா சுரக்கா மாதிரி ஆகிடுவான் மனிதன் அதை கட்டலைன்னா. அந்த அண்ணா கயிறு கட்டலைன்னா சுரக்கா மாதிரி நேராக ஆகிடுவான். அவனுடைய உடல் வந்து அமைப்பே மாறி போயிடும். அப்போது இந்த அண்ணா கயிறு அதை கட்டுறதால தான் வயிறு தனியாகவும் இடுப்பு தனியாகவும் இருக்குது. இது அதுக்கு மட்டுமே இல்லை, அந்த அண்ணா கயிறை கட்டினா பெண் பிள்ளையாக இருந்தால் அரமனைன்னு ஒன்று கட்டுவாங்க. ஆண் என்னமா தெரிவிக்கிறாங்க, ஆண் பிள்ளையாக இருந்தால் தாய்த்துக்கள் கட்டுவோம், தகுடு கட்டுவோம். இது எதுக்காகன்னா இது அடிக்கடி சுற்றி அந்த அண்ணா கயிறு இடுப்பினுடைய மூலாதாரத்தை தொடும். இடுப்பினுடைய மூலாதாரத்தை அந்த இடத்த தொடும்போது சில சாமியாரங்கள்லாம் உபதேசம் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த சவுக்கு காய் இல்லை அதை அந்த அண்ணா கயிறில் கட்டி பின்பக்கமாக கட்டி விட்டுடுவாங்க. அப்போது அது குத்திக்கினே இருக்கும், சுருக்கு சுருக்குன்னு அந்த கூர்மை. அப்போ அவனுடைய நினைப்பு எங்கே இருக்கும்? மூலாதாரத்திலே இருக்கும். அதுக்காக கட்டுறது. இல்லைன்னா அவனை அங்கே நினச்சிக்கிட்டான்னா நினைக்க மாட்டான், அதுக்காக அதை கட்டுவாங்க. ஆனால் இந்த குழந்தைக்கு அதை கட்ட முடியுமா? கட்ட முடியாது. அதனால் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா இந்த அரமனை, இந்த தாயத்து இதெல்லாம் அங்கே குத்தும்போது அந்த குழந்தைக்கு தன்னறியாமையே நினைவு அங்கே போகும். அப்போ அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும், எண்ணங்கள் நல்லாயிருக்கும். அதுக்காக அது கட்டப்படுறது. இல்லை அந்த குழந்தையினுடைய தொப்புல வச்சு, காஞ்ச தொப்புல வச்சு, வாழைப்பழத்தில் வச்சு குழந்தை இல்லாதவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓஹோ, அது எதுக்கா? அவங்களுக்கு கர்ப்பம் தரிக்கிறதுக்கு. பல வருஷமாக குழந்தை இல்லை. இந்த காஞ்ச தொப்புள் இது விதை மாதிரி, இது இந்த காஞ்ச தொப்புள் வாழைப்பழத்தில் வச்சு அந்த குழந்தை இல்லாத பெண்ணை முழுங்கிட சொல்லுவாங்க. முழுங்கிட்டாக்கா அவங்க கர்ப்பம் தரிப்பாங்க. ஏன்னா அது ஒரு விதை. அதே நேரத்தில் அந்த காஞ்ச தொப்புல ஒரு தாய்த்து உள்ள சொருவி அண்ணா கயிற்றில் கட்டிடுவாங்க. அது எதுக்குன்னா ஒரு பயம், பேய் பிசாசெல்லாம் வராது, இவனே இருக்கிறான், அதை பற்றி யோசிக்கல. ஆனால் அந்த தாயத்து குடலினுடைய ஒரு கருவோடு மாதிரி துண்டை எடுத்து தாயத்தில் சொன்னால் காற்று கருப்பு வராது. இது மனிதனுடைய நம்பிக்கை சாமி. அதை நம்ம குறை சொல்லவே வேணாம். அவங்க செய்கிறத செயல் செய்துன்னு நல்ல வழியில் போங்கோ, அதுதான் நான் சொல்லின்னு இருக்குது. இப்போ ஒரு சாமி கேட்டுட்டு போனார்ல,
குழப்பத்தில் இருக்க குடும்ப சூழ்நிலை குழப்பத்தில் இருக்க குழப்பம் ஒன்றும் தேவையில்லை. நம்ம நல்லா பாடம் பண்ணிட்டு ஐயா கிட்ட ஒப்படைச்சிட்டாலே அந்த குழப்பம் அப்படியே தீர்ந்துடும். அதை நான் உணர்ந்துருக்கிறேன். வேற ஒன்றுமே தேவையில்லை. எல்லாமே குருநாதர். நல்லா பாடம் பண்ணுங்க. காலையில் நம்ம ஐயா சொன்ன மாதிரி காலையில் 1 மணி நேரம், முடிஞ்சால் 3 மணி நேரம் கூட பண்ணலாம். காலையில், மதியம், சாயந்தரம் பண்ணலாம், கிடைக்கிற டைமை பொறுத்து. ஆனால் நம்ம பண்ணுற பாடம் நல்லா பண்ணாலே, அந்த ஐயாவை நினச்சி நல்லா பண்ணி அவர் நினைப்பாலே இருந்தோம்னாலே நமக்கு எந்த வாழ்க்கையில் எந்த துன்பம் வந்தாலும் அப்படியே அது பனி போல் நீங்கிடும். ஏன்னா அவர் காத்துக்கிறாரு. எல்லாம் நம்ம சொல்கிறத அவர் கேட்குறாரு. அவர் பனி போல் எல்லாரையும் விலகிடுவார். இது என்னோட அனுபவம். அதுதான் நான் ஷேர் பண்ணுறேன். சந்தோஷம். ஸோ இது எல்லாருக்கும் அந்த இது இருக்குன்னு எனக்கும் தெரியும். இருந்தாலும் தெரியலனாலும் நான் இதை சொல்கிறேன். நான் ஸோ வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு நொடியும் ஐயா தான் எல்லாமே ஐயா தான் நமக்கு நினச்சின்னு நம்ம ஒரு கட்டத்தையும் மூவ் பண்ணால் அது எந்த கஷ்டமும் வராது. அப்படியே கஷ்டம் வந்தாலுமே அந்த கஷ்டம் அவர் நீக்கிடுவார். எது பண கஷ்டம், மன கஷ்டம், வாழ்க்கையில் குடும்பத்தில் எந்த கஷ்டமாக இருந்தாலும் அப்படியே அவர் மேலே பாரத்தை போட்டு போயினே இருக்க வேண்டியதான். அப்படியே நடந்துட்டு போயினே இருக்கும். இது என் அனுபவம். அப்புறம் இப்போ நீங்கள் சாமி சொன்னீங்களே இந்த வலது பக்கம், இது எனக்குமே தெரியாது. இப்போ என்னென்னா இப்போது சம்மர்னால நம்ம ஏசியில் படுத்துக்கிறோம். காலையில் எழுந்து இப்போ பாடம் பண்ணும்போது பார்த்தா தும்பலாக ஒன்றுமே பண்ண முடியாது. அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நல்ல கதியை ஓட்டினோம்னா அப்படியே எல்லாம் இதுவாகி உடம்பு சூடேறி மறுபடியும் நார்மல் ஆகிடுது. அவ்வளோ பவர் இந்த பாடத்துக்கு ஒரு இதுவுமே. இது என்னோட அனுபவம். மேபி எல்லாருக்கும் இருக்கா என்னன்னு தெரியல. எல்லாருக்கும் இந்த தும்பல் இந்த பிரச்சனை. ஆனால் அந்த சூடு நம்ம கதி நல்லா ஓட்டினோம்னாலே நமக்கு அது எல்லாமே சரியாயிடும். இது ஒன்று. அப்புறம் எனக்கு ஒரு சின்ன கேள்வி சாமி. இப்போ இறந்து போகிறாங்கன்னு வச்சிங்களேன். இப்போ ஐயா சொன்னது அந்த 16 நாள் அந்த ஆன்மா அந்த உடலை சுற்றி வரும். அந்த காரியம் முடிஞ்ச பிறகு அது போயிடுதுன்னு. அது ஏன் சாமி அந்த வெறும் அந்த 16 நாள்? இதே ஒரு ஜீவராசி, ஒரு ஆடு மாடு சாகுது, அதுக்கும் அந்த 16 நாள் கணக்கு இருக்குமா? இல்லை அந்த மாதிரி அதுக்கு அந்த கணக்கு இல்லையா? அது செத்த உடனே ஏதாவது ஒரு இது தேடி போகுது? எந்த ஜீவராசிக்கும் இந்த கணக்கே கிடையாது. ஏன்னா எந்த ஜீவராசிக்கும் காரியம் பண்ண போதில்லை. அப்போ அது காரியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு அந்த ஆன்மா. காரியத்துக்காக தான் வெயிட் பண்ணுது. எதுக்காகனா எல்லாருமே பிறந்த உடனே இங்கேருந்து தூக்கி அங்கே போட போகிறதே கிடையாது. இந்த உடம்பு இவ்வளோ காலமாக எந்த இடத்துல வாழ்ந்ததோ அந்த இடத்துல இறந்தவங்களுடைய ஆன்மா சுற்றி வரும். அந்த ஆத்மாவை சாந்தி பண்ணுறதுக்கு தான் இந்த சம்பிரதாயத்தை வச்சு காரியம் பண்ணோம். இந்த நடப்பு அப்படின்ற சாங்கியெல்லாம் எதுக்காக வச்சுக்கிறாங்கன்னா அந்த ஆத்மாவை திருப்திப்படுத்திட்டு அந்த நினைப்போடு தான் உனக்கு வாழறோம் அப்படின்றதுக்காக அந்த ஆன்மாவை வடிகூட்டி அனுப்பத்துக்காக தான் இந்த சாங்கிய சம்பிரதாயம். அதுலேயே சாங்கியத்திலே ஒன்று பண்ணுவாங்களா சாமி? அது என்னமோ அந்த திரி ஏற்றி விடுவாங்க. அது ஃபுல்லாக மேலே போச்சுன்னா அவங்க சொர்க்கலோகத்துக்கு போயிட்டாங்க. அந்த திரி எப்படி ஏறுதுன்னு அது முழுக்க ஏறி போய் அது நார்மலாக இதுவாகிடுதுன்னா, இல்லை சில பேருக்கு அந்த திரி விட்டு எரியும், இல்லை போகல. இதெல்லாம் என்ன கணக்கு சாமி? அதில் நான் சமீபத்தில் ஒரு 3-4 டெத்துக்கு போனேன். அங்கே போய் ஒன்று நடக்கிறத பார்த்து எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி இதெல்லாம் நடத்துகிறோம் நானுமே பார்த்துட்டு தான் இருந்தேன். ஒன்றுத்துக்கு நீங்கள் சொன்னது ஒன்றுத்துக்கும் விளக்கம். ஐயா சொன்னது நீங்கள் சொன்னது ஒன்றுத்துக்கும் அந்த நித்தி காசு போட்டு வைக்கிறாங்க, எதுக்குன்னு ஒன்றுத்துக்கும் விளக்கம். ஆனால் இது எனக்கு தெரியல. இது யாரோ ஏற்றுறாங்க, மேலே போகுது, ஆன்மா போயிட்டு சேர்ந்துருச்சு. ஒரு உயிர் ஒரு குடும்பம் இழந்துச்சு. அந்த உயிர் அந்த குடும்பத்தோட ஆலமரமாக கூட இருந்திருக்கும். அந்த உயிரை நம்பி தான் மற்ற எல்லாரும் வாழ்ந்துருப்பாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை கூட இருக்கும். இப்போ அந்த போன உடனே இவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க மனநிலையெல்லாம்? ரொம்ப அவங்க செத்து போயிடலாமோ அந்த மாதிரி நிலையில தான் இருக்காங்க. இப்போ இவங்களெல்லாம் தேத்தனமே எப்படி தேத்துறது? பக்கத்தில் உக்காந்துன்னு எப்பா இதெல்லாம் இயற்கை தான்பா அப்படின்னு சொன்னா யாருக்காவது புரியுமா? புரியாது. அட போட உன் வீட்டில் இது மாதிரி சாவு நடந்தா அப்போ தெரியும் உனக்கு என்ன வேதனைன்னு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இப்போ இந்த துன்பத்திலையும் துயரத்திலையும் இருக்கிறவங்கள எப்படி கொண்டு வர்றது அப்படின்றதுக்காக வச்சது தான் இந்த சாங்கியம் சம்பிரதாயம் தான். இதை நீ பண்ணா இறந்தவங்களுடைய ஆன்மா சொர்க்கத்துக்கு போகும்பா. இதெல்லாம் நீ செய்யாத போனா அந்த ஆன்மாக்கு வீடு கிடைக்காம பேயாவோ பிசாசாவோ சுத்தும்பா அப்படின்னு சொல்லும்போது என்ன நடக்கும்? எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? அந்த சம்பிரதாயத்தை பண்ணுவாங்க. பண்ணும்போது முதல்ல ஆன்மா போதா இல்லையான்றது யாருக்கும் தெரிய போதில்லை, யார் கண்ணுக்கும் தெரிய போதில்லை. ஆனால் இங்க இருக்கக்கூடிய உயிர்களே கொஞ்சம் நிம்மதியாகும்.
அந்த நிம்மதியை கொடுக்கணும்னா இந்த சம்பிரதாயங்கள்லாம் தேவை. அப்போ அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கணும். எப்போ செத்து போனவர் பேயாவோ பிசாசாவோ வரல, அந்த ஆன்மா சொர்க்கத்துக்கு போயிடுச்சுன்னு சொல்கிறதுக்காக வச்ச பழமொழிகளை தவிர மற்றபடி வேறு பெருசாக இதில் ஒன்றுமே இல்லைம்மா. செத்ததெல்லாம் ஒரு கூட்டில் போய் புகுந்துடும். ஆனால் அந்த 16 நாளுக்கு அப்புறம் அது கண்டிப்பாக ஏதாவதுல ஒன்று போயிடும், எங்கேயோ ஒரு இடத்துல போகணும், செத்தாலே போய் பூந்துடும். ஆனால் ஏன் 16 நாள் வச்சாங்கன்னா செத்த உடனே மறந்துட்டான். இப்போ நிறைய இப்போ நாடகங்களில் ஒரு சமுதாயம் இருக்குது, அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா செத்துட்டாங்கன்னா 3 நாளில் கதையை முடிச்சிருவாங்க. ஏன்னா எல்லாருமே ஏதோ ஒரு வியாபாரமோ எங்கேயோ பண்ணியிருப்பாங்க, லீவு போட்டு வந்திருப்பாங்க. திரும்பி ஒரு 16 நாள் பொறுத்து லீவு போட்டு வந்து இங்கே சம்பிரதாயம் பண்ணணும்னா முடியாது. அதனால் வந்துட்டோம் கையோட முடிச்சிடலான்னு சாவு நடந்த 3ஆவது நாள் காரியத்துலேருந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்ப போயிடுவாங்க. இங்கே துக்கன்றது பெருசாக அங்கே தெரியாது, ஏன்னா அவங்க ஓடுற ஓட்டம் அந்த மாதிரி. ஆனால் இந்த சமுதாயம் இல்லைப்பா அப்படின்னும் போது ஒரு உயிரை நினச்சி அந்த குடும்பம் ஏங்கும். கரெக்ட். ஆமாம், ஏங்க இல்லையா? அப்போ அவங்கள படிப்படியாக தான் கொண்டு வரணும். அதான் அந்த அதுக்காக வச்சதான் அந்த வழிபாட்டு முறையெல்லாம் 1 மாதம் அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே அதுக்காக. ஆனால் இதை வச்சு காசு பார்க்குற கூட்டமும் இருக்குது. போன ஒரு சாதாரணமாக போல அவருக்கு இந்த மாதிரி பரிகாரம் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், காசு பார்க்குற கூட்டமும் இருக்குது. ஆனால் இங்கே எந்த ஆவியும் சுத்த போகிறதே இல்லை. ஆவிகள் சுத்தக்கூடிய இந்த உலகம் இது கிடையாது. இங்கே உயிருள்ள ஆன்மா மட்டும்தான் சுத்தம். ஏன்னா இந்த உலகம் பஞ்சபூதத்தினால ஆனது. இங்கே சுத்தணும்னா பூத உடம்பு கிடைச்சாதான், அதாவது பஞ்சபூதத்தினால ஆன உடம்பு கிடைச்சால் மட்டும்தான் இந்த பூமியில சுத்த முடியுமே தவிர இன்னொரு உயிரை உடம்பை கொண்டு இந்த உலகத்தில் வாழறதுக்கு யாருக்குமே உரிமையே கிடையாது. இந்த உலகம் அதை ஏற்றுக்காது. அப்போ மற்ற எல்லாமே பொய். ஆனால் இதெல்லாம் ஒரு நடைமுறை வச்சாதான் ஒரு கட்டுக்கோப்பாக எல்லாருமே இருப்பாங்க. ஞான வாழ்க்கைக்கு வந்ததுக்கப்புறம் இது எல்லாமே பொய். ஆமாம் சாமி. ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு இது எல்லாம் மெய், இது வேணும். அப்போ நாம் வந்து அதை உதாசீனம் படுத்தவே கூடாது. அது வேணும். அவங்கள ஆறுதல் படுத்தவும் தேத்தத்துக்கும் இப்படி ஒரு நடைமுறை இருந்தால் தான் படிப்படியாக தான் அவங்க வருவாங்க. அதுலேருந்து ரிலாக்ஸேஷன் ஆவாங்க. சடனா செத்து போயிட்டாப்பா, தூக்கி போட்டப்பா, முடிஞ்சு போச்சுப்பா, நீ போப்பான்னா அங்கே உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே. அந்த கனெக்டிவிட்டியே இல்லாத போயிடும். அங்கே பாசத்துக்கு வேலை இல்லை, அன்புக்கு வேலை இல்லாத போயிடும். அதுக்காக தான்மா படிப்படியாக அவங்கள தேத்தி வரணும் தான் இந்த நடைமுறை வச்சுக்கிறாங்க. சரி நம்ம இன்னொரு கேள்வினா, இப்போ ஐயா சொன்னார் ஒரு 1500 வருஷத்தில் இந்த உலகம் அழிய போகுதுன்னு. ஸோ அப்போ அந்த உலகம் அழிய போகும்போது இப்போ நம்ம கர்மாலாம் முடிஞ்சு ஆன்மீகத்தில் நல்லது பண்ணவங்களாம் ஐயா நம்ம இறைவனோட போய் சேர்ந்துடுறாங்க. அப்போது உலகம் அழியுது. இப்போ நிறைய பேர் அவங்கவுங்க கர்மா வந்து முடிக்காத இங்கே இருக்கிறாங்க. அப்போ புது உலகம் தோண்டும் போது இந்த முடிச்சவங்க இந்த ஆன்மாலாம் வந்து அங்கே ஏற்கனவே போயிடுது. அந்த ஆன்மாவும் வந்து பிறப்பெடுக்குமா, இல்லை இதில் முடிக்காத பாதி கர்மாவோட நிற்கிறாங்களா, அந்த ஆன்மாங்க தான் பிறப்பெடுக்குமா? இறைவனோட சேர்ந்த எந்த பொருளும் திரும்பி பூமிக்கு வராது. எந்த உயிரும் திரும்பி பூமிக்கு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ ஞானிகளும் மகான்களும் இறைவன் அடைஞ்சிட்டாங்கன்னா இந்த உலகம் அழிஞ்சாலும் வாழ்ந்தாலும் திரும்பி வர மாட்டாங்க. வரத்துக்கு வாய்ப்பு எப்போ இருக்குன்னா இறைவனால் அவங்க அனுப்பி வைக்கப்படுவாங்க. இந்த செயலை இந்த நேரத்தில் நீ போய் செஞ்சால் மட்டும்தான் உண்டு அப்படின்னு இறைவன் உலகத்தில் அனுப்பி வைப்பான். இது வந்து ஞானிங்களுக்கு சாமி. இப்போ சராசரி இப்போ நம்மளாம் கூட நல்ல ஞானத்தை பிறப்பாங்க. திரும்பவும் இப்போ நாமளும் ஞானத்தை அடைஞ்சு நமக்கு பிறவில்லாத பையா வந்து முக்தி கொடுத்துட்டாருன்னு சொல்லணும். அப்போது நம்ம முக்தி அடைஞ்சவங்களும் போய் திருப்பி பிறப்போமா? முக்தினால என்ன அர்த்தம்? முக்தினா பிறவா நிலை. பிறவா நிலை எங்கே அடைவ? இறைவன் அடைஞ்சாதானே அடைய முடியும். அந்த உண்மையை உணர்ந்தாதானே அடைய முடியும். இல்லை இப்போ வந்து உண்மையை இப்போ வந்து ஞானத்தில் போய் நமக்கு வந்து முக்தி கிடைச்சிடுது. இப்போ ஐயா வந்து சொல்கிறார் பிறவா நிலை நம்ம நீங்கள் வந்து அடைவீங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன, நம்ம வந்து இறைவனோட கலந்துட்டோமா இல்லை அது அந்த மாதிரி இல்லையா? நாமளும் ஞானத்தை அடைஞ்சா இறைவனோட கலப்பமா இல்லையா அப்படின்னா, ஞானத்தை அடைஞ்சிட்டா நாமன்னு ஒண்ணுமே இல்லை, இறைவனோட கலந்துட்டோம். அப்ப ஞானிகளும் அதே நிலை தானே? எல்லாருக்குமே அதே நிலை தான், பாகுபாடே அதுல கிடையாது. அடையாத வரைக்கும் தான் இது காவிரி, இது கங்கை, இது யமுனை, இது கோதாவரி எல்லாம் கடலை போய் அடையாத வரைக்கும் தான் பேரு. கடலை போய் அடைஞ்ச உடனே காவிரியும் கிடையாது, கங்கையும் கிடையாது, கோதாவரியும் கிடையாது, கடல் கடலாவே ஆயிடும். இறைவனை போய் அடைஞ்ச பிறகு
சின்ன உயிரும் கிடையாது, பெரிய உயிரும் ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஒன்றா போயிட்டாங்க. பிறக்கத்துக்கு வாய்ப்பே இல்லைம்மா. சரிங்களா? சரிங்க சாமி, நன்றி சாமி. ஆத்மா வணக்கம். ஆத்மா. நித்தியானந்தன் நீ அவதாரம் நின் அருளாலே தொலைந்ததென் அகங்காரம். நித்தியானந்தன் நீ அவதாரம் நின் அருளாலே தொலைந்ததென் அகங்காரம். பாவங்கள் பரந்தோட பரிகாரம் நின் பாதத்தில் பணியணும் அது போதும். பாவங்கள் பரந்தோட பரிகாரம் நின் பாதத்தில் பணியணும் அது போதும். பக்தர்கள் நெஞ்சிலே வாசம் நின் பாடங்கள் அதுதானேயம் வேதம். நித்தியானந்தன் நீ அவதாரம் நின் அருளாலே தொலைந்ததென் அகங்காரம். வெயில் தனில் இளைப்பார மரம் வேண்டும் எம் வேதனை தீர உன் நிழல் வேண்டும். மழை வர காத்திட குடை வேண்டும் எம் மனக்குறை தீர உன் அருள் வேண்டும்.